பழனியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலைப்பகுதியில் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து கடைகளும் குடியிருப்புகளும் இருந்து வருகின்றன. பக்தர்களுக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து பழனிமலை அடிவாரத்தில் உள்ள அண்ணா செட்டிமடம் பகுதியில் இருந்த 139 குடியிருப்புகளை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பல ஆண்டுகளாக குடியிருந்தவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கடைகள் குடியிருப்புகளை அதிகாரிகள் JCB மூலம் அகற்றி வருகின்றனர். கடைகள் மற்றும் குடியிருப்புகளை அகற்றும் போது இடையூறு ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது.